அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1931ஆம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் பார்த்து வருகிறோம். இப்போது 1935ஆம் ஆண்டில் வெளியான பக்த ராமதாஸ் என்ற படத்தை பற்றி பார்ப்போம். பரமேஸ்வரி சவுண்ட் பிக்சர்ஸ் என்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் முருகதாசா என்பவரை இயக்குநராக நியமித்து நவாப் ராஜமாணிக்கம் என்ற நடிகர் எழுதிய வெற்றி நாடகமான பக்த ராமதாஸ் என்ற நாடகத்தினை படமாக்க தொடங்கினார். படத்தினை குறுகிய காலத்தில் எடுக்க திட்டமிட்ட தயாரிப்பாளர் படப்பிடிப்பை வேகமாக நடத்தச் சொன்னார். பெண் வேடத்தில் நடிக்க ஒரு மேடக நடிகை கூட வரவில்லை என்பதை விட கிடைக்கவில்லை என்றே சொல்லலாம். காரணம், அப்போது நாடகங்கள் மிக அதிகமாக நடத்தப்பட்டதால் நடிகைகளுக்கு பஞ்சம் இருந்தது. அதனால் ஆண்களையே பெண் வேடத்தில் இந்த பக்த ராமதாஸ் படத்தில் நடிக்க வைத்தார்கள். இப்படத்தில் நவாப், டி.எஸ். ராஜமாணிக்கம் பிள்ளை, கே. சாரங்கபாணி, டி.எஸ். கல்யாணம் ஆகியோருடன் தமிழ் சினிமாவில் முதலாக சிறிய நகைச்சுவை வேடத்தில் பின்னாளில் மிகப்பெரிய வில்லனாக சாம்ராஜ்யம் செய்த எம்.என். நம்பியார் அவர்கள் இப்படத்தில் அறிமுகமானார். அவரின் யதார்த்தமான நடிப்பு அனைவரையும் கவர்ந்தது. எம்.என். நம்பியாரின் நகைச்சுவைக்கு கைத்தட்டல்கள் அதிகமாகவே கிடைத்தது. இந்த பக்த ராமதாஸ் படத்திற்கு இசையமைத்து பாடியவர் பாபநாசம் சிவன். இந்த படத்தை வெளியிடும் நாளன்று தயாரிப்பாளருக்கு ஒரு அச்சம் வந்தது. அது என்னவென்றால், படத்தில் ஒரு பெண் நடிகை கூட இல்லையே, ஏதாவது சிறப்பாக செய்து மக்களை திரையரங்கிற்கு வரவழைக்க வேண்டுமே என்று சிந்தித்தார். அப்போது இப்படத்தில் நடித்த சாரங்கபாணி அவரே நடித்து ஒரு துண்டு படத்தை எடுத்து வைத்திருந்தார். அதன் பெயர் மிளகாய் பொடி. இந்த படத்தில் அதனை இணைப்போம் என்று சொல்லி இணைக்க வைத்தார். ஒரே டிக்கெட்டில் 2 படம் என்று விளம்பரப்படுத்தி பக்த ராமதாஸை ஓட வைக்க மிளகாய் பொடி என்ற துண்டு படம் உதவியது. தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகரான எம்.என். நம்பியார் அறிமுகமான முதல் படம், பெண்களே நடிக்காத படம். ஒரே டிக்கெட்டில் 2 படம் என்று 3 பெருமைகளை தாங்கி வெளிவந்த பக்த ராமதாஸ் அனைத்து தமிழ் நெஞ்சங்களையும் கவர்ந்தார். இனி இதே 1935ஆம் ஆண்டு வெளியான மற்ற படங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.